வேலியே பயிரை மேய்வது போல் காவல்துறையினர் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக உயர்நீதிமன்றம் வேதனை. சென்னையில் தனியார் நிறுவன ஊழியரை கடத்தி 20 லட்சம் பறித்த வழக்கில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. ஒவ்வொருவரின் குடும்பத்திலேயும் அண்ணனாக, தம்பியாக, தந்தையாக, நண்பனாக தான் இருக்கிறேன் என முதலமைச்சர் பேச்சு. ஒவ்வொரு மனிதரையும் நாடி சென்று உதவுவதுதான் திராவிட மாடல் அரசு எனவும் பெருமிதம். வணிகர்களுக்கு ஆதரவானது திமுக அரசு. மதுரையில் நடைபெற்ற வர்த்தக சங்க விழாவில் முதலமைச்சர் பேச்சு. பாட்னாவில் நடைபெற்ற சபாநாயகர் மாநாட்டில் தமிழக ஆளுநர் குறித்து எந்த தவறான தகவல்களையும் பேசவில்லை. சபாநாயகர் அப்பாவு பேட்டி. 2019 விக்கிரவாண்டி தேர்தலில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கு. சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சூடு பிடிக்கும் தேர்தல் களம். திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி தீவிர பிரச்சாரம். பெரம்பலூர் அருகே பட்டியலின இளைஞர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குநர் நேரில் விசாரணை. சென்னை புழல் சிறையிலிருந்து விடுப்பில் வந்து தப்பிய ஆயுள் தண்டனை கைது. கோவை சூலூரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. நாட்டின் அடுத்த பட்ஜெட் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். சேலம் அருகே வீடு வாடகைக்கு எடுத்து சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கருகலைப்பு. 2 பேர் கைது. குடியரசு தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரில் தீவிர வாகன சோதனை. டோடாவில் பலத்த பாதுகாப்பு. டெல்லியில் தேர்தல் பறக்கும் படையினர் திடீர் சோதனை. 47 லட்சம் ரொக்க பணம் பறிமுதல். போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்ட பாம் சரவணனின் மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் பொருளாதார தடை விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. திருச்செந்தூரில் தொடர் கடல் அரிப்பு ஏற்படும் சம்பவம். தேசிய ஆராய்ச்சி மைய குழுவினர் நேரில் ஆய்வு. அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ், லூசியானா மற்றும் டெக்சாஸில் கடும் பனி புயல். 4 பேர் உயிரிழப்பு.